தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. யாராச்சும் வேணும்னு இப்படி பண்ணுவாங்களா? நீயும் நானுமே இப்படி பண்ணுவோமா? உனக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்கலக்கா, அதனாலதான் உனக்கு தானா அலர்ஜி ஆனது கூட. அவங்க பண்ணிதான் ஆச்சுன்னு நீயே நினைச்சுக்கிற. என்ன இது? இன்னைக்கு காத்து அந்த பக்கம் அடிக்குது. பார்த்து விளையாடு ராஜி. காயமும் படக்கூடாது, ஆனா கத்தியால கீரவும் செய்யணும். அந்த மல்லிக்கும் அன்னபூர்ணிக்கும் சைலண்டா வெடிவை. என்னக்கா அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறேன்னு கோவமா? சரிக்கா, அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறேன். மல்லி, ஏ மல்லி, மல்லி. டாடா டாடா, நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் தெரியுமா? இத பாருங்க. மல்லி ஒரு நிமிஷம். அக்கா முகத்தை பாத்தியா எப்படி செவந்து போயிருக்குன்னு? இதுக்கெல்லாம் காரணம் நீயும் பெரியம்மான்னு சொல்றாங்க. உண்மையா? உண்மையான்னு கேக்குறல்ல, பதில் சொல்லு. இல்லங்க, நீங்க எவ்வளவு சத்தமா கேட்டாலும் இதான் என்னோட பதில். எனக்கும் இதுக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமும் இல்ல. பொய்யுடா பொய். இதெல்லாம் நம்பாத. என்னங்க, வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இருக்கு இவங்க சொல்றது. ஆமா டாடா, மல்லியும் எங்க பக்கமே போல தெரியுமா? எப்படி பாத்தியா? நம்ம புள்ளைய வெளியில கூட்டிட்டு போய் செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கா பாரு. மல்லிமாலாம் அத பத்தி என்கிட்ட ஒண்ணு கூட பேசல டாடா. ராஜ்யத்தை கண்ணை மூடிட்டு இருந்தாங்க. யார் வந்தாங்க யார் போனாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இவங்க இதை பார்த்த மாதிரி மல்லிமா மேல குத்து சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா நீ கண்ணை மூடிக்கிட்டு இருந்தியா? என்ன விஜய், அவ சொல்றத கேட்டு நீ என்ன கேள்வி கேக்குற? ஆனா இது வரைக்கும் அவள ஒரு கேள்வி கூட நீ கேட்கல. எப்பா சாமிங்களா, அவங்க போகட்டும், நான் இப்படியே இருந்துடுறேன். என்ன யாருமே எதுவுமே கேள்வி கேட்காதீங்க. சரிம்மா, அத்தே போக சொல்லிட்டாங்க. டாடா, நாங்க மாடி தோட்டம் போட போறோம். எல்லாம் செட் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். வாங்க மல்லிமா, வாங்க மல்லிமா. மல்லிமா, நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா? நல்லா இருக்கு. மல்லிமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஏய், எங்க போற வெண்பா? நான் டாடா கூப்பிட்டு வந்துடுறேன் மல்லிமா. மாடி தோட்டத்தை பார்த்தா டாடா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இருங்க வந்துடுறேன். டாடா வாங்க டாடா. டாடா வாங்க வாங்க வாங்க. பாருங்க டாடா, எப்படி இருக்கு எங்க டெரஸ் கார்டன்? நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, வேற லெவல். அம்மா, இது உன்னோட ஐடியா தானா? அப்படின்னு முழுசா சொல்ல முடியாது. நானும் மடிமோ சேர்ந்து பிளான் பண்ணோம். சரி, நான் கீழே போறேன் வெண்பா. டாடா நல்லா பாத்துட்டு போங்க டாடா. என்னென்ன செடிலாம் இருக்குன்னு பாத்துட்டு போங்க. பாத்தீங்களா, இந்த ரோஸ் எல்லாம் பிளான்ஸோட இருக்கு பாருங்க. நல்லா வரம் போட்டா ஃப்ளவர் பெருசா பூக்குமா. அப்படியா டாடா? ஆமா டாடா. கை கொடு. சூப்பரா இருக்கு.
மல்லிமாக்கு டாடா. அவங்க கான்ட்ரிபியூஷன் தான் நிறைய இருக்கு டாடா. சரி டாடா, நீங்க கையால கொடுக்க வேணாம். இந்த ரோஸ் பறிச்சு அம்மா கொடுங்க. கொடுங்க டாடா. இல்ல வெண்பா, நீயே பறிச்சு கொடுத்துரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கொடுத்துட்டு போங்க டாடா ப்ளீஸ். ஒரு நிமிஷம் டாடா, வந்துடுறேன். ஏ, இந்தாங்க இந்த சிசர் புடிங்க, கட் பண்ணி கொடுங்க. புடிங்க டாடா, கட் பண்ணுங்க. கட் பண்ணுங்க டாடா. ஐ ஜாலி 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 ஜாலி. அம்மா கிட்ட கொடுங்க டாடா. கொடுங்கம்மா. ஆ? ஆறாவும் பேரா வேறேதோ ஊரா உன்னாலே சூடாய் எந்தன் காஷ்மீரா. ஆறாவும் பேரா வேறேதோ ஊரா என் நெஞ்சுக்குள்ளே ஏதோ கோளாரா. என் ரோஜா நீயா, என் உயிரே நீயா, என் அஞ்சலி நீயா, கீதாஞ்சலி நீயா. என் ரோஜா நீயா, என் உயிரே நீயா, என் அஞ்சலி நீயா, கீதாஞ்சலி நீயா. இந்தாங்கம்மா. யாரு? வணக்கம் மேடம். நீங்க? நான் ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து வரேன் மேடம். எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. யார் உங்களை உள்ள விட்டது? இந்த செக்யூரிட்டி எங்க போன? செக்யூரிட்டி! மேடம் 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 மிஸ்ஸஸ் மல்லி மேடம் தான் அட்ரஸ் கொடுத்து வர சொன்னாங்க. மிஸ்ஸஸ் மல்லியா? சரிதான். இந்த வீட்ல வேலை பார்க்குற ஒருத்தி எல்லாம் அப்படி என் முன்னாடி கூப்பிடாத. அந்த அன்னக்காவடிக்கு இவ்ளோ மரியாதை கொடுத்தலாம் நீங்க நிக்க தேவையில்ல. போ போ. மேடம் என்கிட்ட ஏன் மேடம் கோவப்படுறீங்க? அவங்க இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாங்க மேடம். அட்ரஸ் இல்லாதவ அட்ரஸ் கொடுத்தாளா? சரி, எதுக்கு உனக்கு அட்ரஸ் கொடுத்தா? நேத்து எங்க ஃபார்முக்கு வந்து கொஞ்சம் ஆர்கானிக் விதைகளையும் செடிகளையும் வாங்கிட்டு போனாங்க மேடம். இன்னும் அவளுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்க? வாங்கிட்டு போனான்னு சொல்லு. வேணாம் மேடம், நான் போறேன். எனக்கே வேலையில நிறைய பிரச்சனை இருக்கு மேடம். மொத்தமா செடி வாங்கிட்டு போனாலு கம்பி நீட்டிட்டான். அதை நான் தான் கட்டணும்னு ஓனர் சொல்லிட்டாரு. இருக்கிற பிரச்சனையே போதும் மேடம், நான் வரேன் மேடம். ஏய், ஒரு நிமிஷம். செடி வாங்கிட்டு இந்த அன்னக்காவடி பணம் கொடுக்காம வந்துட்டாளா? ஐயோ, அப்படி இல்ல மேடம். நேத்து அவங்க உரம் கேட்டாங்க. நேத்து வர வேண்டிய லோடு வந்து சேரல. இன்னைக்கு தான் சரக்குலாம் வந்துச்சு. அதான். இந்த உரத்தை திருப்பி கொண்டு போனா ஓனர் கத்துவார் தானே? ஆமா மேடம், ஆனா பரவாயில்ல மேடம். சரி, பரவாயில்ல, நான் உரத்தை வாங்கிக்கிறேன். உன் ஓனருக்கு நீ கட்ட வேண்டிய பணத்தையும் சேர்த்து நான் கொடுக்கறேன். எதுக்கு மேடம்? இந்த உரத்தை வாங்கினா அதுக்கு மட்டும் காசு கொடுங்க மேடம், போதும். சும்மாலாம் ஒண்ணு காசு கொடுக்கலப்பா. எனக்காக நீ ஒரு காரியம் பண்ணணும். நான் உன்னை ஏன் கடுமையா பேசினேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த மல்லி இருக்கால, அவ ஒரு திருடி. இந்த வீட்ல இருந்து 100 பவுன் நகையை திருடிட்டு போயிட்டா. போலீஸ்க்கு கூட நாங்க சொல்லிட்டோம். ஆனா என் தம்பி நம்பல. அந்த கடுப்புல இருந்தனா, அதான் அவளை தேடி நீ வந்தியா? நீ அவளோட கூட்டாளியோன்னு நினைச்சுதான் கத்திட்டேன். மேடம் மேடம் நான் வரேன் மேடம். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க யோ மேடம். இருப்பா. இப்ப எதுக்கு இவ்ளோ பதட்டப்படுற?
உள்ள வந்து நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. இல்ல வேணாம் மேடம், நான் கிளம்புறேன். ஏய், என்னப்பா நீ? உள்ள வா, நான் தான் சொல்றேன்ல. நீ உள்ள வா, உள்ள வா. உட்காருங்க. ம் நல்ல மனுஷனா தான் தெரியுறீங்க. நான் பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். சரிங்க மேடம். இந்தாங்க. மேடம் எதுக்கு மேடம் இந்த பணம்? அட புடிங்கங்க, புடிங்க. உங்க ஃபார்ம்ல இந்த ராஜகுலவி அது இதுன்னு நிறைய விஷப்பூச்சிலாம் இருக்கும்ல? மேடம் எதுக்கு மேடம் கேக்குறீங்க? வேணும், இருக்கா இல்லையா? இருக்கு மேடம், ஆனா அது கடிச்ச ஆபத்து மேடம். அதான். எங்க நகையை திருடின மல்லி என் தம்பியோட சப்போர்ட்ல தப்பிச்சிட்டா. ஆனா அவளுக்கு நான் தண்டனை கொடுக்கணும் தானே. அந்த கை இன்னொரு தடவை அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படக்கூடாது. மேடம் மனுஷ வாடப்பட்டாலே குலவி செதறி கொட்டிடு மேடம். மேடம் ஓ, நீதானா? நான் வேற யாரோன்னு நினைச்சிட்டேன். என்னப்பா பண்ணிரலாம்ல? அவ திரும்ப திருடக்கூடாது. பண்றதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேடம். ஆனா என்ன ஆனா? எதுவும் தப்பாயிடக்கூடாது மேடம். ஒரு நாள் கிடைக்கிற இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு குடும்பத்துக்கு சோறு போடுற மாச சம்பளத்தை தொலைச்சிடக்கூடாது மேடம். இங்க பாருங்க, இது வெறும் அட்வான்ஸ் தான். நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணுமே ஆகாது. அதான் நான் இருக்கேன்ல, என்ன நம்புங்க. ம் சிறப்பா முடிச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எங்க ராஜிமாவும் சிறப்பா செய்வாங்க. ம், போயிட்டு வாங்க. நான் சரிங்க சொன்னதை ரெடி பண்ணிட்டு வாங்க. ம் சரிங்க மேடம். ம் இந்தாங்க மேடம், வரேன் மேடம். ம். ஹலோ, நான் வந்துட்டேன் மேடம். இதோ வரேன். வாங்க. சரிங்க மேடம். வாங்க. என்னாச்சு? நான் கேட்ட மாதிரி குழவி கிடைச்சுதா? கிடைச்சது மேடம். ஏங்க, என்னங்க இது? குலவியை கட்டாம குலவி கூட்ட காட்டிட்டு இருக்கீங்க. உள்ள இருக்கு மேடம். குலவி வெளியில வந்து மூஞ்சியை காட்டிட்டா போதும் மேடம். நம்ம மூஞ்சியெல்லாம் பதம் பார்த்துட்டு போயிடும். அதான் மேடம் மூடி வச்சிருக்கேன். இந்த குலவிக்கு பேரு கொப்புல வண்டு. மனுஷ வாசனை பட்டா போதும் வெளியே வந்துடும். இது கடிச்சா செரிமான மண்டலமே காலி. அதோட கடுமையான தோல் அலர்ஜி கூட ஏற்படும். என்ஸ்ட்ரீமா உயிர் போறது கூட சான்சஸ் இருக்கு. எனக்கு இதான் வேணும். நீங்க சொன்னதெல்லாம் நடக்கணுங்கிறது தான் ஏன் ஆசையே. சரி வாங்க, மேல வந்து உங்க கையாலே வச்சிருங்க. மேடம் மேடம் உங்களுக்கு எதுக்கு மேடம் ரிஸ்க்? நீங்க வர வேண்டாம், நானே போய் வச்சுட்டு வந்துடுறேன். என்ன ராஜிமா, யோசனை பலமா இருக்கு. எவ்வளவு ப்ரோக்ராம் வச்சிருந்தேன்னு தெரியுமா? எங்கேயும் போகாம இப்படி என்ன வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிட்டா.
இதுக்கெல்லாம் அவ கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும். அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணியாச்சே, அப்புறம் என்ன? அந்த நல்லது எப்போ நடக்கும் தான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி வலியால அவமானத்தால கூனி குறுகி துடிச்சு போய் அடைஞ்சு கிடக்குறேனோ அதே மாதிரி அவ கிடக்கணும். எல்லாம் ஓகே தான். ஆனா மாமாவுக்கு தெரிஞ்சாதான். அவனுக்கு எப்படி தெரியும்? தெரியறதுக்கு தான் சான்ஸே இல்லையே. ஒரு வேலை தெரிஞ்சிட்டா உன்னதான் அடிக்கணும். சம்பவம் செஞ்சுட்டு போன ஆர்கானிக் காரனுக்கும் எனக்கும் தவிர விஷயம் தெரிஞ்ச மூணாவது ஆளு நீதான். நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், அவனும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டான். அப்படின்னா ராஜிமா, நான் எப்படி? என்னையே சந்தேகப்படுறீங்களா? வெளியில தெரிஞ்ச உன்னை சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீ தான் சொல்லிருப்பேன்னு முடிவே பண்ணிருப்பேன். நான் ஏன் பண்ண போறேன்? எனக்காக தானே இதெல்லாமே செஞ்சுட்டு இருக்கீங்க. உனக்காக மட்டும் இல்ல ரஞ்சிதா, ஆரம்பத்துல எல்லாம் உனக்காக தான் செஞ்சேன். இப்ப எனக்காக தான் அவளை பழி வாங்குறேன். அவ என்கிட்ட நேருக்கு நேர் மோதிட்டா. நான் யாருன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். கண்டிப்பா உங்க லெவலுக்கு அவெல்லாம் நின்னு கூட பேசக்கூடாது. அவ உங்களை ரொம்ப சாதாரணமா எடை போட்டா. அதுக்கு தான் இப்போ அனுபவிக்க போறா. நான் அனுபவிச்சதை விட பல மடங்கு வேதனையை அனுபவிக்க போறா. உங்க மேல ப்ராமிஸ். இத பத்தி நான் யார்கிட்டயும் வாயை கூட திறக்க மாட்டேன். பயப்படாத, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் உன்னை மிரட்டி பார்த்தேன். விஜய்க்கு என்ன, மல்லிக்கே நம்ம மேல சந்தேகம் வராது. நம்மன்னு அவங்க பிளான்ல என்னையும் சேர்த்துக்கிறாங்க. இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியலையே. எப்படி சொல்றீங்க நீங்க? மாடி தோட்டம் போட்டது யாரு? வெண்பாவும் மல்லியும். உரம் போட ஆள் வர சொன்னது யாரு? அவங்கதான். சோ அது மூலமா ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா நம்மள சந்தேகப்படுறதுக்கு எந்த ரீசனும் இல்ல. கரெக்ட் ராஜிமா. இத பாரு, நீ வாயை வச்சுக்கிட்டு அதிக பிரசங்கித்தனமா எதுவும் உளராம இருந்தாலே அதுவே போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வெண்பா குட்டி, சீக்கிரம் யூனிஃபார்மை மாத்திட்டு வா. மல்லியம்மா பால் எடுத்து வைக்கிறேன். மா, பால் அப்புறம் குடிக்கலமா. நம்ம முதல்ல போய் மாடி தோட்டத்தை பார்த்துட்டு வந்துருவோம். அதான் நம்மளுக்கு இப்ப முக்கியமான வேலையே. பாலை முதல்ல குடி, அதான் முக்கியமான வேலை. பாலை குடிச்சிட்டு அப்புறமா போய் பாத்துக்கலாம். இருங்கம்மா, பால் தான் டெய்லியும் குடிக்கிறோமே. நான் பார்த்துட்டு வந்துடுறேன். வெண்பா, ரொம்ப சீக்கிரமா போகணும்னு ஆசைப்படுறா போல. போட்டும் போட்டும். நம்ம மல்லிக்கு ஸ்கெட்ச் போட்டா வெண்பா மாட்டிப்பா போல இருக்கே. வெண்பாக்காக ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லு. பிளான் அப்படியே டிரா பண்ணிடலாம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். பின்ன என்ன, வாயை மூடிட்டு இரு. பால் ரெடி, குடிச்சிட்டே போயிருக்கலாம். யூனிஃபார்மை கூட மாத்தாம ஓடுறா. அக்கா, அக்கா, என்னாச்சு? ரெண்டு பேரும் மேலே பாத்துட்டு இருக்கீங்க. அது வந்து அது நம்ம வீட்டு படி நல்ல நீட்டா அமைஞ்சிருக்குல்ல மாமா. டே, அவளை விடுறா. ஆமா, நீ என்ன இந்த நேரத்துல வரமாட்டியே? திடீர்னு வந்து நிக்கிற. மீட்டிங் போய்கிட்டு தான் இருக்கு. ஒரு முக்கியமான ஃபைலை வீட்ல விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கு நீ தான் வரணுமா? இதுக்கெல்லாம் உன் ஸ்டாஃப் அனுப்பலாம்ல. மீட்டிங்ல நீ இருக்கணுமா இல்லையா? ப்ரொஃபஷனல் டீலிங்ஸ்ல எல்லாம் நீ இல்லாம இருக்க கூடாது. இருக்கணும் தான், ஆனா ஃபைலை எங்க வச்சான்னு மறந்துட்டேன். தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் நானே வந்துட்டேன். வர வர நீ எதுலயுமே சரியில்லை. நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். புரியுது, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ஆமா ராஜிமா, நீங்க இங்க இருந்தீங்கன்னாவே மாமா சீக்கிரம் சரியாயிடுவாரு. வெண்பா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டா போல இருக்கு. ஆனா எங்க ஆளை காணோம்? வந்தாச்சு வந்தாச்சு. இந்த வீட்ல தான் ஒரு மண்ணாங்கட்டி உருப்படியா இல்லையே. மாடியில தோட்டம் போட்டாலும் போட்டாங்க, பொழுதன்னைக்கும் 2 பேருமே அங்கதான் இருக்காங்க. நீயும் வாயை மூடிட்டு சும்மா தான் இருக்க. இப்படியே போனா எங்க போய் முடிய போதோ தெரியல. மொட்டை மாடியில குழந்தை போய் நிக்கிறது சேஃபா என்ன? விடுக்கா, அவ எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே தானே இருக்கா. செடி கொடியெல்லாம் பார்த்தா அவ மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. அவ குழந்தை தானே, அவளுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கிறது தப்பு கிடையாதுக்கா. சரி சரி,
உன்கிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. விடு, நீ சீக்கிரம் போ. போய் ஃபைல் எடுத்துட்டு கிளம்பு. தேடணுக்கா, எங்க வச்சேன்னு தெரியல, நான் தேடி பாத்துக்கிறேன். ஏய், வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? சாரி ராஜம்மா, நான் மாமா வருவாருன்னு நினைக்கல. ஷோ, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்றப்போ முதல்ல நாம விரும்பாததெல்லாம் நடந்தா அதை சமாளிப்போமான்னு யோசிச்சுட்டு தான் அந்த விஷயத்துக்குள்ளே இறங்கணும். எங்க போனா? வெண்பா, வெண்பா குட்டி. தமிழ் மேட்ரிமோனியை எல்லாரும் ஏன் சூஸ் பண்றாங்க? இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தமிழ் மேட்ரிமோனியை எல்லாரும் ஏன் சூஸ் பண்றாங்க? இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.